அயர்லாந்தில் நார்மலாக நம்ம வந்து ஆன்லைனில் எல்லாம் ஆர்டர் பண்ணுறோன்னா இந்த மாதிரி ட்ரிமோன்னு ஒரு சைட் இருக்குது, ஷைனுன்னு ஒரு சைட் இருக்குது. இந்த மாதிரி முக்கியமான இதெல்லாம் சைனாலேருந்து தான் வருது. ஆனால் இந்த மாதிரி சைட்டில் நம்ம ஆர்டர் பண்ணி சில சின்ன சாதனங்கள் எந்த மாதிரி ஆர்டர் பண்ணி எந்த மாதிரி வருதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இது நாங்கள் கொஞ்சம் ஆர்டர் பண்ணது நேரமே. அது பார்சல் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? இங்கே இப்படி தான் வரும் பார்சல் நல்லா பேக் பண்ணி. இது வந்து சைனாலேருந்து வர்றது. ரொம்ப கொஞ்சம் லேட்டாக வரும், ஆனால் நீட்டாக வரும். நம்ம நினைக்க சாதனம் சின்ன சாதனம் கூட நம்ம யோசிக்கிற விஷயம் வந்து நமக்கு அந்த சைட்டில் கிடைக்கும். பாருங்க, இது மாதிரி பாருங்க. இது வந்து கிளைக்கிறதுக்கு, பில்லு எடுக்கிறதுக்காக, எங்கள் கார்டனில் பில்லு எடுக்கிறதுக்காக நான் வாங்கின ஒரு பொருளாகும். பாருங்க, பார்த்தீங்களா? நான் இது இன்னொரு மாதிரி நினச்சேன் அதில் படத்தில் பார்க்கும்போது. ஆனால் நல்ல ஒரு குவாலிட்டியாக நல்ல இதாக இருக்குது. பாருங்களேன், இது போதும் ஜஸ்ட்டு பில்லை பிடுங்கி எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி இதுக்கு கேப்புக்குள்ளே வந்துட்டு அதுக்கு வேறு அப்படியே நம்ம இழுத்து எடுப்போம். ஜஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு இது பார்த்தீங்களா? இது என்னது? ஓ, இது பையனுக்கு ஸ்கூலு நீ ஆரம்பிக்குது. அப்போ அவனுக்கு உள்ள ஸ்டிக்கர்ஸு, வேற ஸ்டிக்கர்ஸ் அவனுக்குள்ளது. ஓ, இது வந்து ஒரு சின்ன ஒரு அரிப்பு இங்கே. இதுவும் வந்து பில்லு குத்தி எடுக்க வேண்டியது. பில்லெல்லாம் இருக்கும் இல்லை, மூடோட அப்படியே நம்ம ஜஸ்ட் இப்படி குத்தி இப்படி இலக்கி எடுக்கிறது. கை வச்சு எடுக்க இது கொஞ்சம் டீப்பாக இருக்கும், நம்ம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது நம்ம ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான சாதனம். இது ஒன்று இதுதான். இது ஓட்டருக்குள்ள இந்த பைப்பு இதில் வந்து அடைக்க வேண்டியது. என் பையன் வந்து வேஸ்டெல்லாம் எடுத்து உள்ள போடுவான். அதுக்கு வந்து இந்த மாதிரி இதை வச்சு நம்ம வந்து டைட் பண்ணிட்டோம்னா பிரச்சனை. இதுவும் அவனுக்குள்ள ஆடன் ரிஜோன், அவனை பேர் ஆடன் ரிஜோ. ஜஸ்ட்டு நம்ம அந்த நெய்மை இது பண்ணி ஸ்டிக்கரை எடுத்து நம்ம வந்து இது பண்ணோன்னா நமக்கு அந்த மாதிரி. நீ அவன் ஸ்கூலுக்கு கொண்டு போகிற எந்த ஒரு இது, அவனுக்கு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அவன் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இந்த பேரை வந்து நம்ம ஜஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணோன்னா அங்கே ஸ்டாஃபுக்கு தெரியும். இப்படின்லாம் நிறைய மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஏதோ நமக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது.